அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு நபியாக அனுப்பியதிலிருந்து அவர்களுக்கான எதிர்ப்பு அவருடைய சொந்த ஊரிலிருந்து ஆரம்பித்தது. அவரை நாளுக்கு நாள் துன்பப்படுத்துவதும் வார்த்தைகளால் வசைப்பாடுவதும் என்று மக்காவாசிகள் அவர்களை தொடர்ந்து நோவினைப்படுத்திக் கொண்டிருந்த பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி, அந்த மக்காவாசிகள் மக்கள் பூமியிலே சுற்றி திரிய வேண்டாமா? ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், இதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய நபியின் பேச்சை கேட்காமல் அடிச்சாட்டியம் செய்கின்ற பொழுது எப்படி அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று இந்த மக்காவாசிகள் பார்க்க வேண்டாமா? மட்டுமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கானோ அக்ஸர மின்ஹும், இவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமானவர்கள். வஅஷத்த குவத்தன், இவர்களை விட பலத்தால் மிகைத்தவர்கள். வஅஸாரன் ஃபில் அர்த், இவர்கள் வாழ்ந்து மடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இவர்கள் மூலமாக பல அடையாள சின்னங்களை, இந்த இடத்துல எல்லாம் இவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சில அடையாளங்களை வைத்திருக்கின்றானே, இப்படிப்பட்ட விஷயத்தை பார்த்து இவர்கள் திருந்த வேண்டாமா? வமா அம்னா அன்ஹும், அவர்களுடைய பலமோ அவருடைய செல்வமோ அவருடைய எண்ணிக்கையோ யாருக்கும் இது பலன் தரவே இல்லை. மாக்கான எக்ஸிபோல், அவர்கள் சம்பாதித்ததுதான் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை விடுக்கின்றார். யார் இந்த முன்வாழ்ந்த சமூகம்? இவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா ஏன் மக்காவாசிகளுக்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைய தராவீஹ் சிந்தனையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வெள்ள பிரளயத்திற்கு பின்னால் ஈமான் கொண்டவர்களாக கப்பலில் இருந்து கூட்டம் இறங்குகிறது. சில நாட்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி நபியின் பேச்சை கேட்ட கூட்டம் காலப்போக்கில் மீண்டும் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு சில வணக்கத்திற்குள் நுழைகின்றன. வெள்ள பிரளயத்திற்கு பிறகு உலகத்தில் நடந்த முதல் சிலை வணக்கம் என்பது இந்த கூட்டத்தினரிடம் ஆரம்பித்தது. அவர்களுக்கு பேர் தான் ஆது கூட்டம். இந்த கூட்டத்தை திருத்துவதற்காக அல்லாஹ் தஆலா ஹூத் என்கின்ற நபியை அனுப்பி வைத்தான். அல்லாஹ் இவர்களுக்கு ஏராளமான செல்வங்களை கொடுத்திருந்தார். உடலும் நம்மை போன்ற உடல்கள் கிடையாது. அல்லாஹ் தஆலா அதனை குறித்து குர்ஆனில் சொல்கின்றார், வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, பிறரை போன்று உங்களுக்கு உடல் அமைப்பு கிடையாது. அல்லாஹ் தஆலா வலுவான உடல் அமைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். பிரம்மாண்டமான உருவம். அவர்கள் நார்மலாக ஒரு சாதாரணமான அத்துவலுகும் அவருடைய நார்மலான உயரமே எப்படின்னா 100 அடி வரைக்கும் இருப்பார்கள். அதிலே குள்ளமானவர்கள் என்று குறை பேசக்கூடியவர்கள் கூட அக்ஸருஹும் சித்தூன திராஅன், குட்டையானவர்கள் அங்கு 60 அடி இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உருவத்தை கொண்டவர்கள் தான் இந்த ஆது சமூகம். மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவில் இவர்களை மேம்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இவர்களுடைய நார்மலாக இவங்க வீடே எப்படி இருக்கும்னா, வீட்டின் கதவை சுமப்பதற்கு மட்டுமே இந்த உம்மத்தை சேர்ந்த 500 நபர்கள் இருந்தாலும் அந்த கதவை தூக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான வீடு. மாட மாளிகை எல்லாம் கிடையாது. ஒரு குடிசையாக இருந்தாலும் அந்த குடிசைக்கான வீடு ஒரு 500 பேர் தூக்க முடியாத அளவிற்கு தான் பிரம்மாண்டமான கதவுகள் வைத்திருப்பார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். வ இன்கான அஹதுஹும் லா யக்மிசு பிரிஜ்லிஹில் அர்த், நடக்கின்ற பொழுது அந்த மண்ணிலே கால் தடம் பதியும் அல்லவா, அந்த கால் தடத்திலே இந்த உம்மத்தை சேர்ந்த ஏதேனும் ஒரு நபர் போய் நின்றால் ஏதோ குழிக்குள்ள விழுந்ததை போன்று இருக்கும். அவங்களுடைய கால் தடமே ஒரு குழியை போன்று பதியும் என்பதாக சொல்கிறார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான உயரம் கொண்டவர்கள், ஏராளமான பலமும் அவர்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அந்த ஆது சமூகத்திலே வாழ்ந்தவர் தான் ஷத்தாத் என்கின்ற ஒருவர். முழுக்க இங்கே எப்படி அபூ ஜஹலோ அபூ லஹபோ, அங்கே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரி தான் ஷத்தாத். நீங்கள் சொல்கின்ற சொர்க்கம் எனக்கு வேண்டாம், மறுமையை நான் நம்பவில்லை, எனக்கான சொர்க்கத்தை உலகத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று இவன் யமன் தேசத்தில் வாழ்பவன், ஹதரமவுத் என்கின்ற பகுதியிலே வாழ்பவன். எனக்கான சொர்க்கத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று ஒரு கிராமத்தை வாங்கி அந்த கிராமத்தை சீரமைத்து எல்லா விதமான தங்க நகைகள், வெள்ளி என்று
பார்த்தால் சொர்க்கம் போன்று தோற்றம் அளிக்கின்ற அளவிற்கு எல்லாம் கொண்டு வந்து அங்கே கொட்டினான். சோதனையில மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், நாம் கட்டிய வீட்டில் நாமே புகாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை கொடுப்பது. இவன் அப்படி ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தினான் என்பதாக தான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அது ஒரு மினி சொர்க்கம். எல்லாம் செய்து முடிந்துவிட்டு ஹதரமௌத்தில் இருந்து அவன் ஏற்படுத்த அந்த கிராமத்திற்கு செல்கின்ற பொழுது உள்ளே நுழைவதற்கும் அவனுக்கும் ஒரு 6 அடி தூரம் தான் இருக்கும். கண்ணிற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மௌத்தை கொடுக்கின்றான். கதறியவாறு இறந்து போகின்றான். உனக்கான இன்பத்தை நீ உலகத்திலேயும் அனுபவிக்க கூடாது, மறுமையிலும் அனுபவிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா அந்த ஷத்தாத் என்பவனை அழித்துளித்தான். மறுபக்கத்தில் அவனுடைய கூட்டத்தார்கள் கடைசி வரைக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேச்சை கேட்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்தான்? கடுமையான காற்றை கொடுத்து, குளிர் பொருந்திய அந்த காற்றை கொடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களை முழுக்க அழித்து விட்டான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ அந்த கிராமம், அவன் ஏற்படுத்திய கிராமம் இன்று உலகத்தில் அந்த யமன் தேசத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது. அந்த யமன் தேசத்தில் உள்ள அந்த கிராமத்தை பார்த்த ஒரே ஒரு நபர் இந்த உலகத்திலே ஷத்தாத்திற்கு அடுத்து நம்முடைய இந்த உம்மத்தை சேர்ந்த அப்துல்லா இப்னு கிலாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். யமன் தேசத்தில் ஒரு வேலைக்காக வேண்டி அவர்கள் போகிறார்கள். போகிற வழியிலே ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது ஒரு பாலைவனத்தில். அந்த பாலைவனத்தின் பேர் அது. ஒட்டகத்தை காணமே என்பதாக தேடி போக போக பாலைவனத்தை கடந்து பார்க்கும் பொழுது அந்த ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. மிகச்சரியாக ஷத்தாத் கட்டிய அந்த கிராமத்தில் ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வரலாம் என்று நினைத்தார்கள். உள்ளே போய் பார்க்கலாம் என்பதாக போகும்போதுதான் பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கிராமம். சுவர் முழுக்க தங்கத்தால் பூசப்பட்டிருக்கிற முலம், எல்லா விதமான பழங்களும் இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மரத்தின் தட்டுகள் கூட வெள்ளியால் பூசப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கும் கட்டடத்தின் சுவர்களில் அன்பர் என்று சொல்லப்படுகின்ற அத்தர்கள் பூசப்பட்டிருக்கின்றன. அங்கே ஒழுகுகின்ற அருவிகள் முழுக்க மூலிகை செடிகளால் நிரப்பப்பட்ட மருத்துவ குணம் மிக்க அருவிகளாக கொண்டுகின்றன. அங்கே சிறு சிறு கற்களும் கூட பவளங்களாலும் வைரங்களாலும் செதறி கிடக்கின்றது. இப்படி ஒரு கிராமத்தை நாம் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஒருடைய கனவா நனவா என்பதாக சந்தேகத்திற்கு மத்தியில் அப்துல்லா இப்னு கிலாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிடைக்கின்ற எல்லா விதமான அந்த நகைகளையும் எடுத்துக்கொண்டு ஷாமிற்கு வருகிறார்கள். அப்போது அந்த ஷாமிற்கு ஆட்சி செய்தவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. என் ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு, அதை பிடிக்கலாம் போகும்போது ஒரு கிராமத்தை பார்த்தேன். அப்படி ஒரு கிராமத்தை இது வரைக்கும் யாருமே கண்டிருக்க மாட்டீங்க, என் கண்ணுக்கு மட்டும் தான் பட்டுச்சு. அப்படியே இதை கண்டிப்பா நம்ம ஆராய்ச்சி செய்யணுமே. இப்படி ஒரு விஷயத்தை ரசூல் நமக்கு சொல்லலையே, உண்மையில இருக்குதா இல்லை என்பதை ஆராய்ச்சி செய்யும் விதமாக அந்த நேரத்திலே வரலாற்றை மிக தெளிவாக ஃபிங்கர் டிப்ல வைத்திருப்பவர் தான் காபுல் அஹ்பார் என்கின்ற ஒரு தாபிஈ. அவரிடத்திலே சென்று சொல்கிறார்கள், இவர் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தாராம், இது உண்மையா, இதை குறித்து குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிறதா என்பதாக சஹாபி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது அவர் ஆராய்ச்சி செய்கின்றார். அவர் யார் என்றால், முன்னால் வந்த இன்ஜில் வேதத்தையும் தௌராத் வேதத்தையும் கரைத்து குடித்தவர். அங்கே இதனை குறித்து ஏதேனும் விஷயம் வந்திருக்கிறதா என்று இவர் ஆராய்ச்சி செய்ய தௌராத்தில ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கிராமத்தை மக்களின் பார்வையிட்டு மறைத்து வைத்திருக்கின்றார். அவர்கள் ஏற்படுத்திய அந்த கிராமத்தை உம்மத்தே முஹம்மதியா சமூகத்தை சார்ந்த ஒரே ஒரு நபர் மட்டும்தான் சென்று பார்ப்பார். அவருக்கு பெயர் மலாமே இப்னு கிலாபா என்பதாக சொல்லப்படும். மலாமே என்றால் நம்முடைய உம்மத்திலே அரபி மொழியில அப்துல்லா என்று சொல்லப்படும். அப்ப அப்துல்லா என்ற கிலாபா, அப்துல்லா இப்னு கிலாபா என்கிற நபர் தான் பார்ப்பார் என்று தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச்சரியாக வஸ்முஹு வ இஸ்முஹு ஃபி தௌராத், இவருடைய அங்க அடையாளங்கள், இவருடைய பெயர்கள் அனைத்தும் தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க பார்ப்பதற்கு ஆளை நீங்க அனுப்பினாலும் அந்த கிராமத்தை யாராலும் பார்க்க முடியாது, அல்லாஹ் வந்து மறைத்து வைத்திருக்கான் என்று சொல்வார்கள் காபுல் அஹ்பார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மக்கா வாசிகளுக்கு ஏற்படுத்திய எச்சரிக்கையில் முதல் இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இரண்டாவது கூட்டம் யார்? இவர்களை சமூத் என்பதாக அழைக்கப்படும். இந்த கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இவர்களும் அதேதான், சிலை வணக்கம் செய்தார்கள், கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தவில்லை, பெருமை அடைந்தார்கள். நான்காவது இவர்கள் செய்த முட்டாள்தனம், நீங்கள் நபி என்றால், அல்லாஹ் இருப்பது உண்மை என்றால் எங்களுக்கு அற்புதங்களை செய்து காண்பீர்கள். பொதுவாகவே ஒரு உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா அவகாசத்தை எந்த அளவுக்கு கொடுப்பார்? எதை சொன்னால் நபித்துவமும் அல்லாஹ் இருப்பது உறுதியாக விடுமோ அப்படிப்பட்ட முஅஜிசாக்களை காட்டாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பார். இவங்க வேறுகளே முஅஜிசாவை கேட்கிறாங்க,
நீங்கள் உங்களை நான் நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் தூரத்தை தெரிந்த அந்த பாறையில இருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொண்டு வாங்க. இது வந்துவிட்டால் நாங்கள் அல்லாஹை ஏற்கிறோம், உங்களையும் நபியாக ஏற்கிறோம் என்று இவர்கள் வாய் விட்டவுடன் அவர்களும் அல்லாஹ்விடம் துவா செய்து பாறையிலிருந்து ஒட்டகத்தை வர வைக்கிறார்கள். முஅஜிஸா நடந்து விட்டது. உடனே அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இருந்தாலும் மீண்டும் மறுக்கிறார்கள். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லாத ஒன்றை கேட்டு நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், அந்த ஒட்டகம் சாகின்ற வரைக்கும் அதை பராமரிக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான். அல்லாஹ் அதனை குறித்து சில நிபந்தனைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஒரு நாள் உங்களுடைய கிராமத்தில் உள்ள நீர்நிலைகளில் அது தண்ணீர் குடிக்கும். அந்த நாட்களில் உங்களுடைய காடு மாடு கோழிகள் எல்லாம் தண்ணீர் குடிக்க கூடாது. அதற்கான சத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிக்கின்ற பொழுது பக்கத்தில் மற்ற கால்நடைகள் இருக்கக்கூடாது. மற்ற நாட்களிலே நீங்கள் உங்கள் கால்நடைகளுக்கு சென்று தண்ணீர் காட்டலாம், அந்த ஒட்டகமும் வராது. அது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது, எங்கு வேண்டாலும் மேய்ந்து கொண்டே இருக்கும். அதை யாரும் கட்டி போடவும் கூடாது. இப்படி எல்லாம் நிபந்தனைகள் விதிக்க ஆரம்பத்திலே மக்கள் வேண்டா விருப்பாக அதை பராமரித்து வந்தார்கள். ஒரு கட்டத்திலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது மிகுந்த கோபம் வருகின்ற பொழுது, முதல்ல இந்த ஒட்டகத்தை தாக்குவோம், அதற்கு பிறகு சாலிஹை நாம் கொன்று விடுவோம் என்பதாக நினைத்து இரவோடு இரவாக அந்த ஒட்டகம் நடமாடி கொண்டு வருகின்ற பொழுது பின்னாலிருந்தே வந்து அவருடைய காலை தாக்குகிறார்கள், கால் நரம்பை அறுக்கிறார்கள். இதனை குறித்து தான் சூரத்து ஷம்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், ஃபகத்தபூஹு ஃபஅகருஹா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூக கூட்டம் மறுத்தார்கள், அந்த ஒட்டகத்தின் காலையும் அறுத்தார்கள். அறுத்த உடனே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடி முழக்கத்தை கொடுத்தான். வஅஹதல்லதீன ظلموا الصيحة. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடி முழக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். فأصبحوا في ديارهم جاثمين. அவர்கள் அங்கே அப்படியே குப்புற கவர்ந்தவர்களாக அவர் வீட்டிலே வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இவர்களுக்கும் மிகப்பெரிய உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கெல்லாம் மண்ணை தோண்டுவதற்கு ஆயுதம் தேவைப்படுகிறது, கடப்பாறை மண்வெளி தேவைப்படுகிறது. இவங்க சாதாரண பாறைகளை கைகளை வைத்து ஓட்டை போட்டு விடுவார்கள். பிரம்மாண்டமான பாறைகளை வீடாக இவர்கள் மாற்றிக் கொள்வார்கள். அல்லதீன ஜாபு ஸஹர பில் வாத். பாறைகளை கையாலே தோண்டி வீடுகளை செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் இவர்களை குறித்து சொல்லியிருக்கிறார். இவ்வளவு நியமத்துகளை கொடுத்தும் அதையெல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹை ஏற்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒரேடியாக அழைத்து விட்டார். இந்த சமூகத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தபூக் என்கின்ற யுத்தம் போகின்ற பொழுது ஒரு சஹாபி என்ன செய்கிறார், ஒரு பாழடைந்த ஒரு இடம், அங்கே இருக்கின்ற கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை வைத்து ரொட்டி பசைத்து உணவு கொடுக்கலாம் என்பதாக செய்கிறார். இந்த தண்ணீரை எங்கிருந்து எடுத்து வந்தீர்கள்? யார் சொல்லதான், இந்த இடத்துல தான் நான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க பிணைஞ்ச அந்த மாவை ஒட்டகத்திற்கு கொடுத்து விடுங்கள், அங்கிருந்து எடுத்து தண்ணியை நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அந்த பாழடைந்த இடம் என்பது சமூக கூட்டத்தார் வாழ்ந்த இடம். அந்த தபூக் போருக்கு அவங்க போகும்போது அந்த இடத்தை பார்க்கிறாங்க. அங்கிருந்த பொருட்களில் ஒன்றை கூட நீங்கள் சுவைத்து விடக்கூடாது, எல்லாம் முசீபத்தை பிடித்த இடங்கள். அந்த இடத்தை சார்ந்த எதுவும் உங்களோட வந்துவிடக்கூடாது. நான் ததுகுலு மசாக்கின் அல்லதீன ظلموا அன்ஃபுஸஹும். தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டு வஃபாத்தாகி விட்டார்களே, அப்படிப்பட்டவருடைய இல்லத்திற்கு, அந்த இடத்திற்கு நீங்கள் யாரும் நுழைந்து விட வேண்டாம். இல்லா அன் தகூனு பாக்கீன். அழுதவர்களாக அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு அநியாயக்கார கும்பலாக அல்லாஹ் நம்மளை ஆக்கவில்லையே, அல்லாஹ் நம்மை ஈமான்தாரர்களாக ஆக்கியிருக்கின்றானே என்ற நியமத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டு அந்த இடத்தை கடக்கும் பொழுதே நீங்கள் அழுதவார்களே செல்ல வேண்டும். யுஸீபக்கும் மா அஸாபஹும். அவருக்கு கொடுத்ததை போல அல்லாஹ் தஆலா சோதனை உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அழுது கொண்டே செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அழுதார்கள், சஹாபாக்களும் அழுதார்கள். இன்னும் சில சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முகத்திலே துணியை போட்டவர்களாக அந்த இடத்தையே பார்க்காத அளவிற்கு, அந்த முசீபத்தின் பார்வையில் கூட பட்டுவிடக்கூடாது என்று நினைக்கும் அளவுக்கு முகத்தை முடியவராக சென்றார்கள் என்றும் ஹதீஸிலே வந்துள்ளது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத். இதை எங்கேயுமே நாம் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. அப்ப நாம் நம்முடைய நியமத்திற்கு நன்றி செலுத்துவதில் அல்லாஹ் தஆலா அதை அதிகப்படுத்துவேன் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். இருப்பதற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதை அதிகப்படுத்துவேன் என்பது அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வாக்குறுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்வாழ்ந்த சமூகத்தை போன்று நம்மை ஆக்கிவிடாமல் கொடுக்கின்ற நியமத்திற்கு அது குறைவாக இருப்பினும் அதிகமாக இருப்பினும் மனமும் வந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் திண்ணமாக அல்லாஹ்தான் உங்களுடைய அதிபதி. அவன் எத்தகையவன் எனில்,
வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான். அவன் இரவை கொண்டு பகலை மூடுகின்றான், மேலும் இரவுக்கு பின்னால் பகல் விரைந்து வருகின்றது. அவனே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்தான். அவை அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. அறிந்து கொள்ளுங்கள், படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுக்குரியவையே. அனைத்துலகங்களுக்கும் அதிபதியாக அல்லாஹ் அருள் வளம் மிக்கவன் ஆவான். உங்கள் அதிபதியிடம் பணிந்தும் மெதுவாகவும் நீங்கள் இறைஞ்சுங்கள். திண்ணமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை. மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். மேலும் அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாஹ்வை அழையுங்கள். திண்ணமாக அல்லாஹ்வின் அருள் நன்னடத்தையுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கிறது. பாகம் 8, அத்தியாயம் 7, வசனங்கள் 54 முதல் 56 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், மனிதர் மனங்களில் மறைந்திருப்பதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் மாபெரும் சக்தி படைத்த இறைவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவரது குடும்பத்தார் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் மாண்பும் மதிப்பும் உனது அருளால் எப்போதும் வழங்குவாயாக. கருணைமிக்க ரஹ்மானே, எங்கள் தேவைகளையும் நம்பிக்கைகளையும் நீயே நிறைவேற்றுபவன். நிச்சயமாக அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் நீ. உனது ஆற்றலின் மீது ஆச்சரியமோ உனது செயலின் மீது விளக்கமோ அவசியமில்லாத மாபெரும் சக்தி நீ. எங்கள் இறைவனே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த வழியை எங்களுக்கும் வழங்குவாயாக. உனது கோபத்திற்கு ஆளானோர் மற்றும் நெறி தவறியோர் வழியில் செல்லாமல் எங்களை காப்பாற்றுவாயாக. உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம். இந்த நாளிலும் இனிவரும் எல்லா நாட்களிலும் நல் ஒழுக்கத்தின் பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. எங்கள் தேவைகளையும் ஆசைகளையும் நம்பிக்கைகள் அனைத்தையும் உனது கருணையால் நிறைவேற்றுவாயாக. கஞ்சத்தனத்திலிருந்தும் தற்பெருமையிலிருந்தும் பேராசையிலிருந்தும் எங்கள் உள்ளங்களை காப்பாற்றுவாயாக. எங்கள் பிரார்த்தனைகளின் வாசல்களையும் உனது அருட்கொடைகளின் வாசல்களையும் திறந்து நாங்கள் கேட்பவற்றையும் கேட்க மறந்த எங்கள் வாழ்விற்கான வளங்கள் அனைத்தையும் நல்குவாயாக. பத்ரு போரில் சத்தியத்தின் பக்கம் நின்று போராடிய சிறுபான்மை எண்ணிக்கையில் இருந்த சகாபாக்களுக்கு வெற்றி வழங்கியது போல் எங்களுக்கும் வெற்றியும் கௌரவமும் கண்ணியமும் வழங்குவாயாக. அவிழ்த்துவிட்ட நெல்லிக்காய் மூட்டை போல சிதறி கிடக்கும் எங்கள் சமுதாய மக்களுக்கு ஒற்றுமை உணர்வை தந்தருள்வாயாக. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று உணராமல் சுயநலங்களுக்காக சமூகத்தை பிளவுபடுத்தும் தலைவர்களுக்கு உண்மையான இஸ்லாத்தை உணர்த்துவாயாக. யானை பலம் இருந்தும் அது பற்றி தெரிந்து கொள்ளாமல் அற்ப விஷயங்களுக்காக அடிமைப்பட்டு கிடக்கும் எங்கள் சமுதாயத்திற்கு அறிவையும் விடுதலை உணர்வையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.